வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ பாருங்க அழகான வியூவை. இந்த வியூ எங்கே பார்க்கத்தக்கதாக இருக்குமென்று உங்களுக்கே பார்த்து உடனே விளங்கும். இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்னா மதுரைக்கு போய் கொண்டிருக்கோம். மதுரையில் எங்கே போகிறோம்னா திருப்பரங்குன்றத்துக்கு போய் கொண்டிருக்கோம். திருப்பரங்குன்றம் முருகண்ட முதலாவது படை வீடு, 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம். நான் ஏற்கனவே 3 படை வீடுகளை பார்த்துட்டேன். இது வந்து என்னுடைய 4வது படை வீட்டின் விசிட். இப்ப நீங்க நேர பாக்குறது திருப்பரங்குன்றத்தின் கோபுரம். அந்த கோபுரம் அங்கே அமைத்திருக்கின்ற அந்த மலையின் அடிவாரத்துல, இந்த குன்றுடைய அடிவாரத்துல தான் இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலுக்குள்ள போய் எவ்வாறு தரிசனம் செய்யறோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நான் முதலே சொன்னாக்கி இந்த கோயிலுக்கு முதல் ஏர்லியா வந்துட்டேன். 4 மணிக்கு தான் கோயில் திறக்கும். நாங்கள் 3 மணி அப்படி வந்து 1 மணித்தியாலம் வெயிட் பண்ணிட்டு தான் வெளியில இருந்து அந்த 1 மணித்தியாலத்துக்கு வெளியில பகுதியில் உள்ளது வீடியோ எடுத்துட்டு பேருந்து தரிசனத்துக்கு போயிட்டு வர்றதுதான் இப்போதைய பிளான். இந்த கோயில்கிட்ட கட்டிடக்கலைகளை பார்க்க போனால் இந்த கோயில்கள் பாண்டியர்களால் காட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த மதுரை என்றாலே பாண்டியர்களை பெருமையை சொல்ல தக்க இடம்தான். இங்கே தான் சங்ககால இலக்கியங்கள் கணக்கு உருவான இடங்களாக கருதப்படுவது இந்த மதுரை. பாண்டியர்கள் கட்டின இந்த கோயில்களை இந்த நாயக்கர்கள் இந்த கோயிலை மெருகூட்டினார்கள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகண்ட 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது. இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திருப்பரங்குன்றம் என்ற ஊரில் தான் இருக்கின்றது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வும் நடந்ததாக புராணங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோயிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருவார். நீங்கள் போனீங்களோண்டா அந்த மணக்கோலத்தில் உள்ள காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்கள் வெளியில நிக்க அந்த கோயிலை சுத்தி வௌவால்கள் கணக்கு ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கறதுக்கதாக இருந்தது. இந்த வௌவால்களுக்கான ஒரு இடமாத்தான் இந்த கோயில்கிட்ட முகப்பு முன் இருந்தது. குன்றாய் இருந்ததால இந்த கோயில் குடைவார கோயிலாயும் இருக்குது. குன்றை குடந்து கட்டியதால இந்த கோயில் குடைவார கோயிலாயும் இருக்குது. அந்த குடைவாரங்கள் இந்த வௌவால்களுக்கு இருப்பிடமாக இருக்கத்தக்கதாயும் இருக்குது. நீங்க வழியில பார்க்க தெரியும், சில பல சிற்ப வேலைகளால ஒவ்வொரு சாமிகள் இருப்பதையும் காணத்தக்கதாக இருந்தது. சின்ன சிறிய கடைகள் அங்க இருக்கிறதையும் பார்க்கத்தக்கதாக இருக்கும். மக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தரிசனத்துக்காக. நானும் அந்த மக்களோட வெயிட் பண்ணி கொண்டிருக்க டைமில் சில பல வீடியோக்களை எடுத்து உங்களோட அதை பகிர்றதுக்கு தான் இருக்கேன். இப்போ வெளியில் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலண்ட தேர் மற்றது எவ்வாறு வெளி தோட்டம் இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக வெளியில் வந்திருக்கேன். முருகனுடைய கோயில் என்றாலே வேல் இருக்கும். அந்த வேலை அந்த கோபுரத்திலேயே கட்டாயம் இருக்கும். இந்த கோயிலையும் அந்த வேலை நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி இருக்கும் இந்த கருவறை 773 பரந்தக நெடுஞ்செழியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் காலத்தில் அவனது படைத்தலைவன் சத்ததன் கணபதி என்பவரால் சிவனுக்காக எழுதப்பட்ட ஒரு கோயில் என்று கல்வெட்டு செய்திகள் தெரிவிக்கின்றது. மதுரை நாயக்கர் மன்னன் காலத்தில் வீரப்பர் என்ற நாயக்கர், திருமலை என்ற மன்னர் ஆகியோரும் திருப்பணிகள் செய்ததாகவும் அரசி மங்கம்மாள் திருப்பணி செய்ததாகவும் இந்த கோயில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்போது கோயிலை தரிசிக்கிறதுக்காக 4 மணிக்கு கோயில் திறக்க போது. இந்த திறந்த உடனே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டிருக்கோம். உள்ளுக்கு வந்த உடனே இங்கே பார்க்கவே தெரியுது மக்கள் அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே ஒவ்வொரு மூலஸ்தானமும் மூலவர்களும் மலையை குடைந்து கட்டப்பட்டிருக்குது. அந்த மலையை குடைந்து கட்டப்பட்டதால தான் இங்கே மூலவர் மலை குடைவார கோயிலுக்குள்ள இருக்கிற மூலவர் இருக்கார். இங்க ஏறி போகணும். மலை குன்றுகளை ஏறி போய்தான் நாங்கள் தரிசனம் பெறலாம். இப்ப நாங்கள் முருகன் தரிசனத்தை பெறதுக்காக நாங்கள் மேலே போயிட்டு கொண்டிருக்கோம்.
இந்த கோயில்ட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த கோயில்ட சிறப்பு என்னன்னா, முருகப்பெருமானின் ஆறுபடை வீட்டு கோயில்கள்ல இந்த கோயில் அளவில் பெரியதாக இருக்கின்றது. மற்ற கோயில்கள் அளவில் கொஞ்சம் சிறியதாக இருக்கிறதாக கூறப்படுகின்றது. மற்றது லிங்க வடிவில் இருக்கும் இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறையை நீக்கி கொண்ட திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்குது. பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்ற மலை வடிவில் காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம், அதாவது திருப்பரங்குன்றம் என அழைக்கப்படுகின்றது. இதை பிரித்து பார்க்க பரம் என்றால் பரம் பொருளான சிவபெருமான் என்று கூறலாம். குன்றம் என்றால் குன்று சிறுமலை என்றும் கூறலாம். அதால் தான் இந்த இடத்துக்கு திருப்பரங்குன்றம் என்ற ஒரு பெயர் வந்தது. நீங்க பார்க்க தெரியும், இந்த மலை ஒரு சிவலிங்க வடிவில் இருக்குது. இந்த மலையின் உச்சியில முருகனுடைய வேலும் இருக்கிறத நீங்க பார்க்கத்தக்கதா இருக்கும். அது சூம் பண்ணி இருக்கு, ஓம் என்று எழுதப்பட்டு இருக்குது, அதையும் பார்க்கத்தக்கதா இருக்கும். இந்த குன்றை நீங்கள் சுற்றி கூடிய தூரத்தில் இருந்து பார்க்க இது ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும். இதுதான் முகப்பில் உள்ள கோபுரம், முருகன் கோயிலுடைய கோபுரம். நான் இப்ப தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வரைக இவ்வாறு தான் நீங்கள் பார்ப்பீங்கள். தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வர்ற வழியால இப்ப நாங்கள் வெளியில உள்ள சிறிய கடைகளை பார்த்து விட்டு நாங்கள் முன்னுக்கு இருந்தும் இந்த கோயிலை பார்க்கத்தக்கதா இருக்கும். அப்போக்கே இந்த வெளிப்புறம் இவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் அந்த கோபுரத்தின் கட்டடக்கலைகளை பார்க்க தெரியும் எவ்வளவு வடிவாகவும் சிறப்பாகவும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. மதுரைக்கு வந்தீங்களோன்னா முருகனுடைய 2 படை வீடுகளை பார்க்கலாம். ஒன்று திருப்பரங்குன்றம், மற்றது பழமுதிர்ச்சோலை. இந்த 2 கோயில்களையும் மதுரையில் பார்க்கத்தக்கதாக இருக்கும். மதுரைக்கு வந்தாலே பாண்டிய மன்னர்கள் அமைக்கப்பட்ட கோயில்கள் கணக்கு இருக்கின்றது. இங்கே தஞ்சைக்கு போனீங்களோன்னு சொல்லிச்சோன்னா சோழர்கள் அமைக்கப்பட்ட கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி பாண்டியர்கள் அமைக்கப்பட்ட கோயில்கள் மதுரையில் கணக்கு இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மற்றது அழகர் கோயில், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இப்படி கணக்கு கோயில்களை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களோட பார்க்கலாம். மதுரை ஒரு பிரசித்தி பெற்ற இடம். அந்த இடத்துக்கு வந்தீங்களோட உங்களுடைய கணக்கு கோயில்களை 2-3 நாள் நின்று வடிவாக பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வந்து முன்னுக்கு கொண்டுறதுக்கு, ரேங்கிங்கில் முன்னுக்கு கொண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மத்தியான களைப்பை போக்குறதுக்காக இந்த இளநீ ஃபேமஸ்ன்னு சொல்லி இளநீ வண்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போகிறது பழமுதிர்ச்சோலை. முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலை ஒரு சிறிய கோயிலாக இருக்குது. இது அழகர் கோயிலுக்கு மேலே இருக்குது. அதை நோக்கித்தான் நான் போய்கொண்டிருக்கேன். அங்கே அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.